Dear friends, this is Savi from Savi's Corner. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி. இதை ரொம்ப ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 6 கிராம்பு, 4 பட்டை, 5 ஏலக்காய், கொஞ்சம் பிரியாணி இலை, 2 மராத்தி மூக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு கையளவு புதினா இலைகள், ஒரு கையளவு கொத்தமல்லி இலைகள். இது நம்ம ஸ்டார்டிங்லேயும் சேர்க்குறதுனால அந்த வாசனை நல்லாயிருக்கும் அண்ட் பிரியாணியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தின் ஸ்லைஸ்டாக நறுக்குன 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சா? இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 நறுக்குன்னு தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கணும். டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ தக்காளியிலே சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா நம்ம அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நம்ம எதை வேணால் சேர்க்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை பட்டாணி அண்ட் ஊற வச்சு கட் பண்ண மீல் மேக்கர் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் பிடிக்காதவங்க லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ தயிரை அந்த காய்கறியோட நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காய்கறியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது காய்கறிகள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ எப்பயுமே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி ரைஸ் போடணும். அப்படி அரிசி போடும்போது தான் அது சீக்கிரமாக வெந்துடும் அண்ட் நம்ம ஒரு விசிலே எடுத்துடலாம். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஊற வச்சு எடுத்த 1.5 கப் அளவு பிரியாணி பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலைகள் தூவி ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். நான் இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. அந்த ரைஸில் எவ்வளோ உதிரியாக எவ்வளோ சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.